ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين صدق الله العظيم العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه وتمنى على الله أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு உலகத்துல அல்லாஹுடைய ஒரு பிரதிநிதிகளாக அல்லாஹுடைய மனிதன் ஒரு அல்லாஹுடைய உயர்தரமான ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய ஒரு பிரதிநிதிகளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த அனுப்பப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு காலத்தை நேரத்தை அல்லாஹ் முடிவு செய்து அனுப்பியிருக்கிறான். அனுப்பப்பட்டதும் அல்லாஹுடைய முடிவிலே இந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிவதும் அது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒருத்தர் இல்ல எனக்கு பிரச்சனை, எனக்கு கஷ்டம், எனக்கு துன்பம், எனக்கு நோய், அதனால நானே உலகத்துக்கு போய்த்திட போறேன் என்று ஒருத்தர் முடிவெடுத்தாருன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கத்லு பின் நஃப்ஸ், யாரு தற்கொலை செஞ்சு கொள்றாங்களோ தஹலன்னா, அவங்களுடைய முடிவு அல்லாஹ் நரகத்துல முடிவு செஞ்சிருவான். ஆக உலகத்துல வந்ததும் அல்லாஹுடைய முடிவு, உலகத்தை விட்டு போறதும் அது அல்லாஹுடைய முடிவு. உலகத்துல வந்தும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மின்னா ஹலக்னாக்கும், நான் எப்படி நாடுறேனோ, எந்த வகையில நாடுறேனோ, இப்படியெல்லாம் என்ன நிறத்துல, எந்த ஊர்ல, எந்த வீட்டுல ஏண்ட நாட்டம் இருப்பதோ நான் அப்படித்தான் உலகத்துல அனுப்புறேன். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் இஸ்ஸு, கண்ணியம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், பில் அரப் வல் அஜம், அரபிகளை கொண்டோ அல்லது அஜமிகளா இருக்கிறது கொண்டோ அல்லது வெள்ளையை கொண்டோ கருப்பை கொண்டோ உயரத்தை கொண்டோ கட்டையை கொண்டோ, உலகத்துல அல்லாஹ்வுடைய அந்தஸ்தும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் உலகத்துல அமைப்பை வச்சு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கிறது இல்லை. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன அக்ரமக்கும், கண்ணியம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய யாருடைய ரஹ்மத் கிடைக்கும்னு சொன்னா இந்த அத்காக்கும், எவர்களெல்லாம் தக்வா, எவர்களெல்லாம் இறையச்சம், எவர்களெல்லாம்
பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுகிறார்களோ அவர்களே கிடைக்கும். வாழக்கூடிய மக்கள் உலகத்துல பக்குவமாக தக்குவோட வாழணும் நினைக்கிற மக்கள், அவர் கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, படிச்சாக இருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, பணம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பணம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. இதனால தான் உலகத்துல ஒருத்தர் வசதியாக பிறந்துட்டாரு, வசதியாக வாழ்றாரு, நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குதுன்றத வச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை முடிவு செய்ய மாட்டார். அதே போல கண்ணியமானவர்களே, உலகத்துல ஒருத்தர் பிறக்கிற நேரமே கஷ்டம், வாழ்றாரு, முயற்சி செய்யறாரு, அப்பயும் கஷ்டம், கடைசி முடிவு கஷ்டத்துல வந்து முடியுது, மூத்து வந்துருது. ஆக கியாமத்துல அல்லாஹ் நீ கஷ்டமாக வாழ்ந்தாய், நீ உனக்கு கஷ்டமே, உனக்கு உலகத்துல எந்த சந்தோஷமும் கிடைக்கலன்றத வச்சு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான். மாறாக உலகத்துல நிலைமைகளை உருவாக்கினது அல்லாஹ். கண்ணியத்தை கொடுத்ததும், பணத்தை கொடுத்ததும், வசதி வாய்ப்பை கொடுத்ததும், படிப்பை கொடுத்ததும், படிப்பு இல்லாம ஆக்கினதும். நீ சில இடத்துல பார்க்கலாம், சில பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைய பேசிக் ஆரம்பத்திலிருந்தே ட்ரை பண்ணுவாங்க. தன்னோட பிள்ளைய ஒரு பெரிய ஒரு டாக்டரா வியோஜியா ஆக்கோரன் என்ற முயற்சியில பாடுபட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு மாத்தாமா சிலருடைய வீட்டுல பாப்பா புள்ளோட படிப்பை பத்தி கேட்கவும் மாட்டார், சிந்திக்கவும் மாட்டார், பிரைவேட் கிளாஸ் எதுவும் அனுப்பிக்கவும் மாட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் எவ்வளவு விஷயம். ஆனால் அந்த காலம் கடக்க கடக்க, காலம் செல்ல 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 செல்ல, எந்த பாப்பா புள்ளைய பார்க்கலையோ அந்த புள்ளோட முடிவு வருதோ, அந்த புள்ளோட முன்னே கொண்டு போகுது, டாக்டருக்குள்ள நெருக்கம், டாக்டர் ஆகிற அளவுக்கு அந்த புள்ள மாறிடுச்சு. ஆனால் அந்த புள்ளோட முடிவு பார்த்தா டாக்டர், ஒரு பெரிய ஒரு டாக்டர். அதனுடைய ஆரம்பத்தை பார்த்தா படிப்புள்ள கவனம் செலுத்த யாரும் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, தனிப்பட்ட கிளாஸ் போறதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. இது என்ன இது? கண்ணியமானவர்களே, ரப்பு உலகத்துல முடிவு செஞ்சிட்டான், இவருடைய முடிவு இதுதான். இன்னைக்கு சமூகம் எவ்வளவு கஷ்டப்படுது. இன்னைக்கு சமூகத்துல ஆகப்பெரிய ஒரு கவலை, ஆகப்பெரிய ஆச்சரியத்தின் விஷயம் என்ன தெரியுமா? மாசம் மாசம் லட்சக்கணக்கான ரூபாய் கட்டி பிள்ளைய படிப்ப வைக்கிறான். எவ்வளவு எக்ஸாம்பிள், எவ்வளவு உதாரணம் காட்டேன். படிக்க வைக்கிற தவறுன்னு சொல்லல. எந்த பிள்ளைக்கு லட்சம் செலவழிச்சு படிக்க வச்சாங்களோ அதே புள்ள வளர்ந்து படிச்சு கொஞ்சம் படிச்சதுக்கு முன்னால் அதே படிக்க வச்ச வாப்பா ஊட்ட விட்டு வரட்ட அளவுக்கு மாறு. கண்ணியமானவர்களே, இது நான் படிக்க வைக்கிற தப்புன்னு சொல்லல. என்ன முறையில படிக்க வச்சிருக்கோமோ அந்த முறையில படிக்க வைக்கல. கட்டாயம் தீன் உள்ளவங்க இஸ்லாத்துல பெரிய ஒரு அந்தஸ்துல படிக்க வைக்கணும். ஆனால் எந்த ரப்பு, எந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட, அல்லாஹ்வுடைய தீனோட, அல்லாஹ்வுடைய ஈமானியத்தோட படிச்சுட்டு போகும்னு சொன்னால், ஈமானியத்தோட அந்த பிள்ளை வளரும்னு சொன்னால், ஈமானியத்தோட அந்த பிள்ளைக்கு நீங்க செலவு செய்வீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளை டாக்டர் ஆகாம போட்டுமே. ஆனா கடைசியில போயிட்டு உங்களோட கடைசியில நீங்க ஏழாவது போவீங்க, அந்த புள்ளோட ஈமானியத்தை உங்களை வந்து பாதுகாக்கும். என் அப்பா காணி எவ்வளவு கஷ்டப்பட்டா, வேண்டாம் இல்ல கையில புள்ள கையில தூக்கிட்டு வாப்பா மருந்து எடுக்க போ. அப்ப யோசிப்பாரு, வாப்பா நான் லட்சம் செலவழிச்சேன், ஆனா ஈமானியத்தோட செலவழிச்சேன், தீனோட பிள்ளைக்கு செலவழிச்சேன், தீனையும் கொடுத்தேனே, அதனுடைய பொறுமைதான் நீ பிள்ளை கையில சுமந்து கொண்டு போ. அப்படி இல்ல. நான் அன்பான கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை ஆயிரம் உதாரணம். உள்ள அமெரிக்கால இருந்து கால் பண்றாரு, அசரத்துக்கு சொல்லுங்க தொழிலுங்க, நான் அரசுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. பாகிஸ்தான் இருக்கக்குள்ள எத்தனை சம்பவம். வாப்பா ஹாஸ்பிட்டல்ல மௌத்தாக இருக்கிறார், புள்ள போய் பார்க்க எடுக்க ரெடி இல்ல. எடுக்க ரெடி இல்ல. ஏன்?
ஆரம்பத்துல தீனோட கொடுக்கப்படல. ஏழு புள்ள படிக்கணும், ஏழு புள்ள இங்கிலீஷ் தெரியணும், ஏழு புள்ள ஒரு லாயர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், ஏழு புள்ள ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், எண்ணம் இருந்துச்சு. ஆனா தீன கொடுக்கப்படல. கண்ணியமானவர்களே, உலகத்துல கிடைச்சது உலகம் கிடைக்கலையோ, முடிவு செய்யப்பட்டது அல்லாஹ் அந்த நிலைமை கொண்டு வச்சிருவான். ஆனால் ஈமானியத் இருக்கிறதே அது சம்பாதிப்புலையும் முயற்சியிலையும் கஷ்டப்படுறதுதான் கிடைக்கும். ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கு செலவழிக்கிறோம். அதே பிள்ளைக்கு அந்த இல்ம கொடுக்கணுமே, குர்ஆன ஓத கொடுக்கணும்னா எவ்வளவு செலவழிக்கிறோம். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தோம். இன்றைக்குள்ள காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் செலவழிக்கப்படுறது. தீனுக்கான செலவழிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், சில மக்கள் உருவாகிட்டாங்க தீனுக்காக வேண்டி. தன் பிள்ளைகள் லட்சக்கணக்கு செலவழிச்சு தீன படி கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ரப்பு இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது, ரெண்டு தரமான வாழ்க்கை இருக்கு. ஒன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, மூமின்களுடைய வாழ்க்கை, இன்னொன்று காஃபிருடைய வாழ்க்கை. அந்த மூமினுடைய முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்குது. இவங்களோட குறிக்கோள் என்ன தெரியுமா? நான் உலகத்தில் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஏன் அனுபவப்பட்டிருக்கிறேன்? ஒரு நிரந்தரமான முடிவே இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு கியாமத்துக்காக வேண்டி போயிட்டு அங்க வாழ இருக்கிறேனே, அதுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்ட ஒரு காலமெல்லாம் என்ன தந்திருக்கிறார். ஏண்ட ஒவ்வொரு நிமிஷமும், ஏண்ட ஒவ்வொரு நோக்கமும், ஏண்ட ஒவ்வொரு சம்பாதிப்பிலையும், ஏண்ட ஒவ்வொரு நடையிலையும், ஏண்ட ஒவ்வொரு கவலையிலும் என்ன இருக்கணும், ஏண்ட ஆகிறது என்ன நடக்கும். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலவ் கலிமத்தன், ஒரு வார்த்தை, சில மனிதர்களுடைய ஒரு வார்த்தை போதும், லதகலன் நார், அவர் நரகத்துல கொண்டு போய் சேர்த்து. பெரிய தொழுகை இது, அவர் நோம்பிடிக்கிறார், ஜகாத் கொடுத்தார், எல்லாம் செஞ்சார். ஒரு வார்த்தை என்ன செய்யுது? லதகலன் நார், அவர் நரகத்துல கொண்டு போய் சேர்த்து. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க இதுக்கு என்ன கேரண்டி? இது கண்ணியமானவர்கள், எவ்வளவு மனம் நிறைஞ்சவளா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு வரகத்தை தரணும். நாங்க எவ்வளவு மனம் நிறைஞ்சு சொர்க்கம் எங்களுக்கு தாண்டி வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சஹாபாக்கள் சரி என்று பாருங்க. ஹயது சஹாபா பாருங்க, நபிமார்களுடைய வந்து சஹாபாட்ட கஷ்டங்களை பாருங்க. அந்த சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் கேக்குது, அஃபஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்க சொர்க்கம் போக பாக்குறீங்களா? சும்மா லேச சொர்க்கம் போக பாக்குறீங்களா? சஹாபாக்களோட கஷ்டம், சஹாபாக்களோட துன்பம். ஒரு முறை சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் பார்த்த ஒரு மாணவர் சொல்றார், ஹஸரத் உங்களை பார்த்தால் சஹாபாக்கள் எங்களுக்கு நாங்க படிச்சிருக்கிறோமே அத மாதிரி ஒரு சாயல் அவங்கள பார்த்து விளங்குது. இவங்க தாபீகள தபா தாபீகளா இருப்பாங்க. அவங்க விளங்கப்படுத்துறாங்க சஹாபாக்கள் யாரு. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், கண்ணியமான நல்லா விளையணும். நாங்க இன்னைக்கு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க அல்லாஹ் பொருந்தி கொண்ட ரப்பு கேக்குறான். நீங்க லேசா சொர்க்கம் போக பாக்குறீங்களா? அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க அந்த மாணவரை பார்த்து, நீங்க எங்களுக்கு சஹாபாக்கள் எங்களை பார்த்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறீங்களே, சஹாபாக்கள் எக்ஸாம்பிள் எங்களுக்கு காட்டுறீங்களே, நாங்க சஹாபாக்கள் அவங்களுடைய தேவைக்காக வேண்டி, அவங்களுடைய பயணத்துக்காக வேண்டி, அவங்களுடைய யுத்தத்துக்காக வேண்டி கழுதையை பாவிச்சாங்க. அந்த கழுதையில படக்கூடிய தூசி இருக்குது, அந்த தூசியில் எல்லாம் இல்ல, அந்த ஒரு தூசிக்கு நாங்க பொறுமதி இல்லை. அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்களை பார்த்து ரப்பு கேட்கிறார், அஃபஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னah வலமா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும் மஸத்ஹுமுல் பஸா வத் தர்ரா. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார், உங்களுக்கு முன்ன